வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவும் வெங்காயமும் வச்சு நல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ மாவை ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவோமோ அதே போல் கலந்து எடுத்துக்குவோம். மாவு கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இலகுவாக இருக்க வேணாம். திக்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்க முடியும். அதனால் மாவை கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இது நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக திக்காகவும் இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் உள்ள 3 பெரிய வெங்காயம் இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கையால் இது போல் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா இதை நம்ம வதக்கிக்குவோம். ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம். தக்காளி பழம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பேட்டிஸ் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்காது. அதனால் தக்காளி பழம் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துருவோம். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக புளிப்பான டேஸ்ட் இதில் தேவைப்படுதுன்னா இதில் சாட் மசாலா கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்கிறதுனால சாட் மசாலா கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கடைசியாக நல்லா பொடிசான இருக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை துருவிட்டு சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வெங்காயத்தை கூட முட்டைக்கோஸ் கேரட் கூட சேர்த்து வதக்கி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அந்த ஸ்டஃபிங் எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். அதே போல் ஸ்டஃபிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க சூடு இல்லாத அளவுக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பூரிக்கெலாம் எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்தோம்னா போதும். ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா உருண்டைகளையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போல் இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த உருண்டைகளில் ஒன்று எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்குங்க. மெல்லிஸாக இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிஸாகவே தேய்ச்சி எடுத்துக்குங்க. சப்பாத்திலாம் எப்படி ரவுண்டாக தேய்ப்போமோ அதே போல் இது போல் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் அதில் கொள்ளுமோ அதுக்கு தகுந்த அளவு ஸ்டஃபிங் வச்சுக்குங்க. இப்போ இந்த ஓரங்களை பார்த்திங்கன்னா நல்லா இது போல் மடக்கி மடக்கி விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் செய்கிற மாதிரி இது போல் மடக்கி மடக்கி விட்டு நல்லா ஒன்று சேர்த்துக்குங்க. எல்லா பக்கமும் இதே போல் மடக்கி விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா இது போல் அமுக்கி எடுத்துருங்க. மேலாப்பில் உள்ள அந்த மாவை நம்ம எடுத்துடலாம். இல்லாட்டினா அந்த நடுப்புற பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்பியாக கிடைக்காது நமக்கு. அதனால் மேலே உள்ள மாவை எடுத்துகிட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன்.
இப்போ எல்லா மாவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எப்படி எண்ணெய் தடவுவோமோ அதே போல் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் லைட்டாக. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் அடுக்கி இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும், டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்குவோம். நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்டா. இதை இப்படியே வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கெச்சப்பு அப்படி இல்லைன்னா கார சட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லியை இது போல் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பேட்டிஸை ஒன்று ஒன்றா எடுத்து இது போல் அடுக்கிக்குங்க. இதை வந்து குறைவான தீயில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக தீ வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் குறைவான தீயில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக. இது வந்து நம்ம சமோசா சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதில் வைக்கிற ஸ்டஃபிங் தகுந்த மாதிரி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இதிலே பன்னீர் முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஆனியன் பேட்டிஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்னு எதுவும் நம்ம தனியாக செய்ய வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு அதில் உள்ள மசாலாவோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.